இப்போ வந்து நம்ம பேசிக் ஸ்டிச்சு, அதாவது பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு எப்படி ஆரி நீடிலிருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கணுன்றது தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு லெசனே. அது வந்து நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த நீடிலிருந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்துட்டு நமக்கு ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு எப்படி ஆரி நீடிலிருந்து த்ரெட்டை ஹூக் போட்டு எடுக்கிறதுன்றது தான் இப்போ ஃபஸ்ட்டு லெசன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஆரி நீடில் எடுத்திருக்கேன், நம்பர் 14 எடுத்திருக்கேன். எப்பயுமே ஜரிக்கு வந்துட்டு ஜரி அண்ட் சில்க் த்ரெட் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு நம்பர் 14 நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அயன் நீடிலாக இருந்ததுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு நீடில் கொடுத்துருப்பேன், அந்த நீடில்லேருந்து தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ நீடில் எடுத்தாச்சு. ஸோ சில்க் த்ரெட்டும் எடுத்தாச்சு. இப்போ சில்க் த்ரெட்டை வந்துட்டு நம்ம நாட் போடணும். சில்க் த்ரெட்டில் வந்துட்டு நாட் போடுறது ரெண்டு டைப் இருக்குது. இப்போ பேசிக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டிருக்கேன், தெரியுதா? இந்த மாதிரி ஒரு நாட்டு, இது வந்து பேசிக்காக நம்ம எந்த ஒரு ஸ்டிச்சு ஆரம்பிக்கிறப்பையும் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ் போக போக நான் உங்களுக்கு இன்னொன்று செக்யூரான நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இந்த நாட்டு வந்துட்டு இப்படி எடுத்தோம்னா இப்படி கலண்டணும். ஸோ இது வந்து சேஃப் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு இந்த நாட்டு வந்துட்டு இப்போதைக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போ போட்டாச்சு. இந்த மாதிரி சுருட்டி விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டு விழுந்துடும். இந்த மாதிரி டைட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த த்ரெட்டு வந்துட்டு நம்ம அடியில் வச்சுக்கணும். இதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை உருண்டு ஓடும். ஸோ இதை நிப்பாட்டி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு, அதாவது ஒரு டப்பா, ஏதாவது வேஸ்ட் டப்பாவில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கையில் மாட்டிக்கணும். இந்த மாதிரினா இந்த மாதிரி இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பெருவரலில் இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ஒரு லூப்பை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கணும். ஸோ இப்போ இதை தான் நம்ம அடியில் இந்த நீடில் விட்டு நம்ம இந்த லூப்பை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக்கே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை கீழே பிடிச்சிருக்கேன். நீடில் எப்படி பிடிக்கணுன்னா, நீடில் பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், டைரெக்ஷன். எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஒன்று இப்போ நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், ஸோ என்னையை பார்த்து நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ஆப்போசிட் டு என்னையை பார்த்து நான் இப்படி ஸ்டிச் பண்ணலாம், இல்லை கீழேருந்து இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணலாம், இல்லை மேலேருந்து இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுல வந்துட்டு எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ டைரெக்ஷனை மட்டும் பாருங்கள். இப்போ நான் என்கிட்ட இருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் ஸ்டிச் பண்ணுறேன், சரியா? இப்படி நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், இங்கேருந்து நான் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹூக் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு ஹூக் தெரியுதா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஓகேவா? இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு எந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோமோ அந்த ஹூக்கு அந்த பக்கம் இருக்கணும், சரியா? இல்லை என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஹூக்கில் இந்த மாதிரி இருக்கிற இந்த ஹூக்கில் இந்த த்ரெட்டை இப்படி மாட்டி கீழேருந்து மேலே இழுக்கிறது தான் வந்து நமக்கு வேலையே. இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நீடிலில் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வர எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ஈஸியாகிடும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் த்ரெட்டை வந்து இப்படி கீழே பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் போகிறேன், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளாத்தில் கோடு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைன் ஸ்டார்டிங்கில் இப்போ நான் எப்பயும் நீடில் என்ன பண்ணணுன்னா 90 டிகிரி செங்குத்தாக தான் இறக்கணும். இந்த மாதிரி விடுறதோ இல்லை இப்படி விடுறதோ இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. 1 செகண்ட். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை 90 டிகிரி ஆங்கிளில் தான் வந்து நான் பிடிச்சிருக்கேன், ஓகே? 90 டிகிரியில் தான் நான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் விடணும். இப்போ வந்து
இந்த ஹூக் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா நான் இந்த டைரெக்ஷனில் போகிறேன். ஸோ இந்த ஹூக்கும் வந்துட்டு இந்த டைரெக்ஷனை பார்த்து தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனை பார்த்து நான் நீடில் கீழே விடுறேன். கீழே விட்டு இந்த த்ரெட்டை வந்து அந்த ஹூக்கில் மாட்டி விடுறேன். ஓகேவா? நீங்கள் இதை கொண்டு போய் இப்படி இந்த மாதிரியெல்லாம் போய் எடுக்க வேண்டாம். நீங்கள் நீடில் அப்படியே வைங்க. கீழே இருக்கிற கையால் ஹூக்கை வந்து மாட்டி விடுங்க. மாட்டி விட்டுட்டு அப்படியே டைட்டாகவே பிடிச்சிக்கணும். ஒரு டைட்னஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ஹூக்கை நான் பிடிச்சிருக்கேன். ஒரு டைட்னஸ் தெரியுதா? நான் இந்த மாதிரி டைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி லூஸாக விட்டிங்கன்னா அது நிற்காது, ஹூக்கில் மாட்டாது. ஸோ ஹூக்கில் மாட்டிட்டு ஒரு டைட்டோட, ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தா த்ரெட்டும் வந்துடும். ஸோ ஓரளவுக்கு ஒரு டைட்னஸோட இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது மேலே நீங்கள் வச்சுருக்க அதே டைரெக்ஷனில் இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வர்றப்ப உங்களுக்கு இது நெட்டுன்றதுனால எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. இதுவே கிளாத்துனா இந்த மாதிரி வராது. அப்போ என்ன பண்ணணுன்னா இப்படி வச்சுட்டு இதை ஹூக்கை உங்களை பார்த்து திருப்பணும். ஸ்ட்ரெயிட்டாகவே தான் நான் வச்சுருக்கேன். உங்களை பார்த்து திருப்பி இந்த மாதிரி இழுக்கணும். இழுக்கிறப்ப கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து லூஸாக விடுங்க. ஸோ இப்போ இந்த நாட்டு வந்து இங்கே வந்து லாக் ஆகிடும். இந்த லூப்பு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா? நமக்கு சின்னதாக வேணும். அப்போ என்ன பண்ணணும்? கீழே த்ரெட்டை இந்த மாதிரி இழுங்க. இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அது சின்னதாக வரும். நீங்கள் கீழே இழுக்கிறப்ப மேலேயும் லூஸ் விடணும். ஆனால் ரொம்ப அந்த லூப்பை விட்டுறக்கூடாது. நீடிலேருந்து அந்த லூப்பை விட்டுறாமல் இந்த மாதிரியே பிடிச்சிக்கணும். அந்த ஒரு டைட்னஸ் வந்து உங்களோட 2 கையிலையும் மெர்ஜாகி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹூக்கை இப்போ பிடிச்சாச்சு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறப்ப என்ன பண்ணுறேன்? ஹூக் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த டைரெக்ஷனில் போகிறோம், அதுக்காக. இப்போ திருப்பியும் உள்ள லூப்பை விடுறேன், நீடியில் விடுறேன். இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு சுற்றுறேன். எந்த மாதிரி சுற்றுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட்டு இப்படி சுற்றி இப்படி நான் மேலே இழுக்கிறப்போ நீடிலும் கிளாத்தும் மீட் பண்ணுற இடத்துக்கிட்ட வர்றப்ப அப்படியே நீங்கள் ஹூக்கை வந்து உங்களை பார்த்து திருப்புங்க. உங்களை பார்த்து திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி மேலே வரும். ஓகேவா? மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹூக்கை திருப்பியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிடணும். அதாவது இந்த இப்படி வர்றப்ப மட்டும் இப்படி திருப்பிட்டு இப்படி மேலே வரும், நீங்கள் திருப்பி இப்படி திருப்பிடணும். இதுதான் வேலை இங்கே. ஓகே? இப்போ என்ன பண்ணுறோம்? உள்ளே விடுறோம், த்ரெட்டை சுற்றுறோம். கிளாத்துக்கிட்ட வர்றப்ப நம்மளை பார்த்து ஹூக்கை திருப்பி இந்த மாதிரி இழுக்கிறேன். த்ரெட்டை திருப்பி உள்ளே விடுறப்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில், எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் ஹூக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒர்க்கு. வரும், சுற்றுறேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணி இது ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து நான் உங்களுக்கு கிளாத்தில் எப்படி போடுறது, லைன் போட்டு எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன்.